ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சரியா? இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதற்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது உங்களால் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜானும் அவனது நண்பர்களும் வருடத்திற்கு ஒரு முறை மலை ஏறுவது வழக்கம். அதாவது ஜானும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் மலை ஏறுவாங்களாம். இது அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஹேபிட்டுன்னு சொல்லலாம். ஹேபிட்டு அப்படின்னு சொல்கிறத விட எப்பொழுதுமே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். சரியா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஜான் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்டு டு கோ மவுண்டைன் கிளைம்பிங் ஒன்ஸ் எவரி இயர். ஜானும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்டு டு கோ, அதான் சொல்லணும், அவங்களுடைய ஒரு வழக்கம் சொல்லியிருக்கேன்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை ஜானும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒன்ஸ் எவரி இயர்னா வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, டு கோ மவுண்டைன் கிளைம்பிங். மவுண்டைன்னா மலை, கிளைம்பிங்னா ஏறுவது. ரெண்டுத்தையும் சேர்த்து படிங்க. மவுண்டைன் கிளைம்பிங்னா மலை ஏறுவது. அவ்வளோதான். ஒன்ஸ் எவரி இயர், வருஷத்துக்கு ஒரு முறை ஜானும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும், ஜான் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்டு டு கோ, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டு கோ மவுண்டைன் கிளைம்பிங் ஒன்ஸ் எவரி இயர். ஓகே, புரிஞ்சிச்சா? அர்த்தம் புரிஞ்சிச்சா? அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த முறை ஸ்விஸ் ஆல்ப்ல உள்ள மலைகளில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்காங்களாம். இந்த முறை ஸ்விஸ் ஆல்ப்பில் இருக்கக்கூடிய மலைகளில் ஏறலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் டைம், இந்த முறை. திஸ் டைம் அப்படின்னா இந்த முறை. தே ஹேவ்னா ஜானும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் தேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தே ஹேவ் டிசைடட்னா முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? டு கிளைம் மவுண்டைன்ஸ், மலை ஏறுறோம் இல்லையா, அது ஸ்விஸ் ஆல்ப்பில் உள்ள மலையில் ஏறலாம் அப்படின்னு டிசைடு பண்ணுறாங்க. இங்கே ஆக்ஷன் என்ன? டிசைடு பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸ்விஸ் ஆல்ப்பில் உள்ள புகழ்பெற்ற மலைத்தளத்தை அடைந்த அவர்கள் பலர் மலைகளில் ஏறுவதைக் கண்டு வியந்தனர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விஸ் ஆல்ப் இருக்கு இல்லையா, ஸ்விஸ் ஆல்ப்பில் ஒரு ஃபேமஸ் மவுண்டைன் ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டாங்களாம். என்ன பண்ணிட்டாங்களாம்? சென்றடைஞ்சிட்டாங்களாம். அங்கே போய் பார்த்தா இவங்க மட்டும் அங்கே போயிருக்கலையா, அங்கே நிறைய பீப்புள் இவங்கள மாதிரியே மலை ஏறுறதுக்கு வந்திருக்காங்களாம். சரி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பாருங்கள். தே ரீச்டு த மவுண்டைன் ஸ்பாட் இன் த ஸ்விஸ் ஆல்ப். தே அப்படின்னு நான் யாரை சொல்லியிருக்கேன்? ஜானும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற மவுண்டைன் ஸ்பாட் எங்கே இருக்குது? ஒரு புகழ்பெற்ற மவுண்டைன் ஸ்பாட் எங்கே இருக்குது? ஸ்விஸ் ஆல்ப்பில் இருக்குது. இந்த ஸ்விஸ் ஆல்ப். தே ரீச்டுனா சென்றடைந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அண்டுனா மற்றும், வேர் சர்ப்ரைஸ்டு, யார் சர்ப்ரைஸ் ஆனாங்க? தேனா யார்? ஜானும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சர்ப்ரைஸ் ஆனாங்க. சர்ப்ரைஸ்னா வியந்து போனாங்களாம். எதை பார்த்து வியந்து போனாங்க? டு see many people climbing the mountains. அந்த மலை ஏறுவதை கண்டு அங்கே நிறைய மக்கள் இவங்கள மாதிரியே மலை ஏறுவதை கண்டு சர்ப்ரைஸ் அடைஞ்சிட்டாங்களாம். சரியா? அடுத்த சென்டென்ஸு, ஜானும் அவனது நண்பர்களும் மலை ஏறும் கியர் அனைத்தையும் அணிந்து கொண்டு ஏற ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் மலை உச்சியை அடைந்தனர்.
ஜானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மலை ஏறத்துக்கு தேவையான பொருட்களை போட்டுக்கிட்டு வேணுங்கிற திங்ஸ் எடுத்துக்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மலையோட உச்சியை போய் சென்றடைஞ்சிட்டாங்களாம். ஜான் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டட் என்னத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களாம்? வியரிங்னா அணிந்து கொள்ளுதல். ஆல் த மவுண்டைன் கிளைம்பிங் கியர், அதாவது மலையேறத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அணிஞ்சு கொண்டாங்களாம். அன்ஸ்டார்டட் கிளைம்பிங், அணிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்களாம்? ஜானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மலையேற ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன் நோ டைம், ரொம்பவே குயிக்காக, வெரி குயிக்லி. இன் நோ டைம் அப்படின்னா வெரி குயிக்லி, ரொம்பவே சீக்கிரமாக. தே ரீச்டுனா சென்றடைந்தார்கள். தேனா ஜானும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் த டாப் ஆஃப் த ஹில் அப்படின்னா மலை தான். இங்கேயும் மலையோட உச்சியில் சென்றடைஞ்சிட்டாங்களாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். அங்கு சென்றதும் நண்பர்கள் அங்கு முகாமிட முடிவு செய்தனர். அங்கு போனதும் என்ன பண்ணாங்க? ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே ஒரு முகாம் மாதிரி போகலாம், டென்ட்டு மாதிரி போடலாம்டா அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்களாம், முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது எப்படி சொல்லலாம்? ஆஃப்டர் ரீச்சிங் தேர், எங்கள் மலையோட உச்சி. தேர்னா ஆஃப்டர் ரீச்சிங் தேர். ஆஃப்டர் என்ன, அந்த மலை உச்சியே ரீச் ஆன உடனே அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்களாம்? ஃப்ரெண்ட்ஸ் டிசைடட் டு கேம்ப் தேர். கேம்ப்னா ஒன்றும் இல்லை, முகாம்னா ஒன்றும் இல்லை, டென்ட்டு போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். அப்போது ஜான் மற்றொரு மலையை கண்டார். அங்கு ஒரு சிலரே ஏற முயன்றனர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் ஜான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ தான் ஏறின மாதிரியே இன்னொரு மலை அங்கே இருக்கான். அங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் தான் அந்த மலையில் ஏறிட்டுருக்காங்களாம். அதை பார்த்துட்டு இருந்தார் ஜான். இது எப்படி சொல்லலாம்? த ஜான் சானா சி சொல்லுவோம்ல, சீனா பார்ப்பது, பார்த்து கொண்டிருந்தாராம். அனதர் மவுண்டைன், அனதர்னா இன்னொரு மலை, அனதர்னா இன்னொரு மலை, அனதர்னா இன்னொரு மவுண்டைன் அப்படின்னா மலை. வேர் ஒன்லி எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், கொஞ்சம் பேர் தான். அதை எப்படி சொல்லலாம்? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், ஒன்லி எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், கொஞ்சம் பேர் மட்டும் வேர் ட்ரையிங், முயற்சி செய்கிறாங்களாம். டு கிளைம்ப் இட், அந்த மலை ஏறுவதற்கு முயற்சி செய்கிறாங்களாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். அவன் தன் நண்பர்களிடம், அதாவது அவன்னா இங்கே யாரை சொல்லுதுன்னா ஜானை சொல்லுது. அவன் தன் நண்பர்களிடம், நாமும் போய் அந்த மலையில் ஏறுவோம், இங்கு முகாம் விடுவதற்கு பதிலாக அது வேடிக்கையாகவும் சவாலாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே நம்ம டென்ட்டு போட்டு தங்குறத விட அந்த மலையும் ஒரு தடவை ஏறி பார்த்துடலான்டா, வாங்கடா போகலாம், அங்கே போனால் ஒரு சேலஞ்ச் இருக்கும், ஒரு ஃபன் இருக்கும், அங்கே போகலான்டா வாங்கடான்னு கூப்பிட்றாரு. யார்? ஜானு அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ டோல்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீனா ஜான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, லெட் அஸ் கோ, நம்ம போகலாம் அங்கே, அண்டு கிளைம் தட் மவுண்டைன் ஆல்சோ, அந்த மலையும் ஏறி பார்த்துட்டு வரலாம். இட் வில் பி ஃபன் அண்ட் சேலஞ்சிங் இன்ஸ்டீட் ஆஃப் கேம்பிங் தேர். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே முகாம் விடுவதை விட அங்கே ரொம்ப ஃபன்னாகவும் சேலஞ்சிங்காகவும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ். ஒரு நண்பர் மட்டும் அதில் பதிலளித்தாராம், இல்லை, அந்த மலையை பற்றி மக்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன், பாதை ஏறுவது கடினம் என்று தோன்றுகிறது, மேலும் சிலரால் மட்டுமே ஏற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் மட்டும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் சொன்னதை நான் கேட்டேன், என்ன அப்படின்னா அந்த மலை ஏறுறதுக்கான பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதனால தான் அங்கே கொஞ்சம் பேர் மட்டும் அந்த மலை ஏறுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறான்? எ ஃப்ரெண்ட் ரிப்ளைட், அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரிப்ளைடு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நோ வே, இல்லை, ஐ ஹவ் ஹியர்ட். அவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஹவ் ஹியர்ட், நான் கேட்டேன், பீப்புள் டாக்கிங் அபவுட் த மவுண்டைன், அதாவது என்னென்னா மக்கள் அந்த மவுண்டைனை பற்றி சில விஷயங்கள் பேசினதை நான் கேட்டேன். இட் சீம்ஸ், அது என்ன அப்படின்னா, த பாத் இஸ் டிஃபிகல்ட் டு கிளைம்,
அந்த வழி, அந்த மலை ஏறுவதற்கான பாத்துனா வழி, அந்த வழி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா, கடினமாக இருக்குமா. அதனால தான் அண்டு அது மட்டும் இல்லாமல் அண்டு ஒன்லி எ ஃபியூ பீப்புள் கேன் ஏபிள் டு கிளைம். அதனால தான் கொஞ்சம் பேர் மட்டும் அண்டு அது மட்டும் இல்லாமல், அதனால் இல்லை, அண்டுனா அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் பேரால் மட்டும்தான் அங்கே ஏற முடியுமா. அண்ட் ஒன்லி எ ஃபியூ பீப்புள் கேன் ஏபிள் டு கிளைம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, உரையாடல்களை கேட்ட அருகில் இருந்தவர்கள் ஜானை கேலி செய்து, ஏறுவது சுலபமாக இருந்தால் நாம் ஏன் இங்கே சும்மா உட்கார்ந்திருக்கிறோம் என்றார்கள். இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கதை அங்கே சுற்றி உள்ள மக்கள் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏறுறது ஈஸியாக இருந்தால் நம்ம எங்கே சும்மா உட்காந்துருக்கோம் சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். ஜானை கிண்டல் பண்ணுறாங்களாம். ஓகேவா. பீப்புள் நியர்பை ஹியரிங் த கான்வர்சேஷன் மேட் ஃபன் ஆஃப் ஜான். அதாவது என்னென்னா, அங்கே அவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கதை அவங்க சுற்றி உள்ள நியர்பை, அவங்க பக்கத்தில் இருந்த மக்கள் அவன் சொல்கிறது ஒரு ஜோக்கு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்களாம், கிண்டல் பண்ணுறாங்களாம். என்ன கிண்டல் பண்ணுறாங்க, அந்த பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் இட் வாஸ் ஈஸி டு கிளைம், ஏறுறது ஈஸியாக இருந்தால் நாம் ஏன், ஒய் வி ஆர் சிட்டிங் ஐடியல் ஹியர், நாம் ஏன் இங்கே சும்மா உட்காந்துருக்கோம், ஒய் வி வேர் சிட்டிங் ஐடியல் ஹியர் அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்தது, அதை கேட்ட ஜான் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சிகரத்தை நோக்கி தனியாக சென்றார். அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களா. ஸோ அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜான் அதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு தனியாகவே அந்த மவுண்டனை ஏறலான்னு முடிவு செஞ்சு போயிடுறாரு. ஹியரிங் தம் அதான் அவங்க பேசுகிறத கேட்ட ஜான் டுக் தட் அஸ் அ சேலஞ்ச். ஜான் என்ன பண்ணுறாரு, அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு. அண்டு வெண்ட் அலோன், தனியாக போகிறாரு. டுவோர்ட்ஸ், எதை நோக்கி, அந்த பீக்கில் ஏறலான்னு தனியாக போகிறாரு. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஸ்பெஷல் என்னென்னு யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.